ஸோ வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் தான் விளையாட போகிறோம். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ், நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோம். மாடே எப்படி இருக்கா? ஐயோ தெரியாம தள்ளி விட்டேன் கைஸ். இப்போ நம்ம கூட யார் வந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யு ப்ரோ தான் வந்துக்கிறாங்க. அவங்க சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அவங்களோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்பிச்சி விட்றேன். கைஸ் எங்கேயோ பார்க்குறாரு, என்னத்தை பார்க்குறாரு? ஓ, மாடை பார்க்குறீங்களா? சரி ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பண்ண? நான் நீ உட்டு மைண்ட் பண்ணுன்றாரு என்னையும். சரி நானும் மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பண்ணா டக்குன்னு வந்துச்சு. நானும் அந்த விட்டு உருன்னு கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கலான்னு வந்து கொடுத்தா, என்ன ப்ரோ ஒன்று தான் தரேன்னு சொல்லிட்டு நானும் கொடுக்க ஓடியான்ட்டேன். அவர் வந்து என்ன ப்ரோ ஒன்று தந்துக்கிற அப்படின்னாரு. டக்குன்னு பார்த்தா உட்டு. என்ன ப்ரோ நான் உட்டியும் கொடுத்து ஏமாத்துற? உட்டு வேணும். நான் ப்ரோ கிராஃப்டிங் டேபிள் வச்சுக்கிறீங்களா? சரி நான் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரேன் இங்கே என்னென்ன இருக்குன்னு. அங்கே மாட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கோழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு பார்த்தா கிராஃப்டிங் டேபிளை தூக்கி போகிறாங்க. நான் ப்ரோ நீ போட்டு எடுக்கிற கிராஃப்டிங் டேபிளை ப்ரோ இந்த வாட்டி அது ஒழுங்காக போடு ப்ரோ. கிராஃப்டிங் டேபிளை போடு ப்ரோ. என்ன ப்ரோ வச்சிட்டேன்? நம்மளுக்கு நல்லதுதான். என்னமா செய்ய முடியுதான்னு பார்ப்போம். கைஸ் ஒன்றுமே செய்ய முடியல. சரி கைஸ் இந்த மாதிரி பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா செய்யலாம். ப்ரோ பொருள் இருக்கா? இல்லை நம்ம கிராஃப்டிங் டேபிளே பண்ணுவோம். மெயின் பண்ணிட்டேன், அவ்வளோதான் பண்ணிட்டேன். ஐயோ தெரியாமல் அங்கே வந்துச்சு. கைஸ் என்ன கைஸ் இது? இப்போ பாருங்கள் மறுபடியும் மைண்ட் பண்ணுவேன். இந்த சைடு இவ்வளோ கூடாது. மைண்ட் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் இது சோக நான் அவர் எடுத்து வச்சிட்டாரு. கைஸ் கிராஃப்டிங் டேபிளே வானான்னு சொல்லிட்டு நான் மாடு அடிக்க வந்துட்டேன். மாடு நில்லு இன்னும் ஒரு அடி வாங்கிக்கோ. அடி அடிக்க போகிறேன் இன்னும் ஒரு அடி. அவ்வளோதான் மக்களே, வெற்றிகரமாக மாடை அச்சாச்சு. அதே மாதிரி நீங்களும் வெற்றிகரமாக லைக்கை போட்டு விட்டு பாருங்கள். நான் ப்ரோ கையில் என்னமோ வச்சுக்கிறீங்க. ஐயோ ஆளை கொண்டு விட்றாதீங்க, எனக்கு வேற பயமாக இருக்குது மக்களே. இன்னொரு மாடு. ஆள் தான் மக்களே. இந்த மாடுக்கு டொமல் ஷாட்டு குத்தா கீழே வந்து செத்து போச்சு. நானும் அப்புறம் சாப்பாடு எடுத்துன்னு போயின்னு இருந்தேன் மக்களே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பொருள்லாம் கையில் குத்துட்டு இதை மைண்ட் பண்ணுன்றாரு. நானும் இதை ஒன்று வச்சுனே இருந்தேன். இன்னும் யார் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி எபி ப்ரோ வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்புறம் நான் இது ஃபுல்லாத்தையும் உடச்சிட்டேன். இந்த முடிக்க போகிறேன். அதுதான் உடச்சிட்டேன். அப்புறம் அவர்கிட்டயும் இந்த கோலை போய் தந்தேன். என்னமோ கோலுன்றாரு அப்புறம் என்ன தள்ளி விட்டுருச்சு இந்த ஆடு. யாரும் நடிச்சாங்க. ப்ரோ நீ தானே ப்ரோ கோல் எடுத்துக்கிட்டியா? ஓகே ரைட்டு வாங்க போவோம் மக்களே. அப்புறம் நானும் போய் நின்றேன். டக்குன்னு பார்த்தா நைட் ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்தா ஜாம்பி வருது மக்களே. ஓடிரே. ஐயோ எதுல உழுறனே. ஜாம்பிலாம் வருது மக்களே. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து ஜாம்பிலாம் வருது நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனால் ஜாம்பி ஸ்கெலிட்டன் அப்புறம் வெட்டிக்குண்டு முருகேசன் பச்சை கல்லில் ஒருத்தன் வருவான். வா ப்ரோ டக்குன்னு அவனுக்கு வரத்துக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்றேன். டக்குன்னு பார்த்தா சாப்பாடு போட்டு போடுறாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு ஓட்டத்தை போட்டோம் பாருங்க. ப்ரோ வா ப்ரோ ஓடிடலான்னா ஃபுட்டு நான் தெரியாமல் கீழே போட்டேன். ப்ரோ எடுக்காமல் போயிட்டீங்க. இப்போது எடுங்க. ஐயோ ஜாம்பி வர நான் போயிடலாம். ப்ரோ என்ன ப்ரோ ஜாம்பி கூட போய் சண்டை போடுற? இதை வச்சுலாம் என்னால் சண்டை போட முடியாது ப்ரோ. ஆடு 3 ஆடு இந்த ஒரு பெட்டு செய்யலாம் ப்ரோ. வெயிட் பண்ணுங்கள், நான் போய் அந்த ஆடை அடிக்கிறேன் ப்ரோ. ஆடு அடிச்சிட்டேன். டக்குன்னு வாங்க ப்ரோ. வா ப்ரோ ஓடிடலாம். ஜாம்பி கூடலாம் ஃபைட்டு வைக்க வேணாம் ப்ரோ. நம்மளை கடிச்சு விட்டு அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ப்ரோ. தண்ணிக்குள்ளே குச்சிடலாமா? ஐயோ அடுத்து ப்ரோ ஓடு ப்ரோ வெட்டி கொண்டு முருகேசு ப்ரோ ஓடுங்க. அப்புறம் நானும் அந்த ப்ரோவும் ஒரு ஐலாண்டில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஜாம்பி வேறு வருது மக்களே. அது வாட்டு வந்துனே இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ லைட் வச்சுக்கிற? எப்படி ப்ரோ லைட்லாம் ரெடி பண்ண? தான் ப்ரோ சாப்பாடு நல்லா தின்னு ப்ரோ. ஒல்லி போடுவில்ல இந்த வாட்டி போடு ப்ரோ. வந்து அங்கே போங்க, அங்கே இருக்கீங்க நீங்கள். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அங்கே ஒரு ஜாம்பி வருது. சரி சண்டைக்கு போகலாமான்னு பார்த்தா சரி அது வர விடாம பார்க்கலாம் பார்த்தா நம்ம தள்ளி விட்டாரு. என்ன தள்ளி விட்டு நீ காலி ஆயிட்டியே ப்ரோ. ப்ரோ காலி ஆகிட்டாங்க. என்னால் லூட்டெல்லாம் சதறி போயிருக்கு. அப்புறம் நானும் கலெக்ட் பண்ணி இருந்தேன். என்ன இது நம்ம குத்திருக்கு. அப்படின்னா இதை வச்சு தான் யாரோ குத்திருக்குறாங்க.
கைஸ் அப்புறம் நானும் பயத்தில் மேலே போட்டுன்னு போகிறேன். பிளாக் ஒரு மேலே போட்டுனே போகிறேன் கைஸ். அப்புறம் தெரியாமல் கிராஃப்டிங் டேபிளை போட்டேன் கைஸ். நம்மக்கிட்ட ஒரு வுட் இருந்தது, நிறையா வுட் இருந்தது. அதை நம்ம இப்போ சாதா வுட்டாக மாற்றின்னு இருக்கோம். மாற்றியாச்சு. இப்போ நம்ம இது வுட்டை வச்சு மேலே பிளாக் கட்டிட்டு போகலாம் கைஸ். ஏன்னா திடீர்னு இது வந்துடும் கைஸ். என்னது அது ப்ரோ நீ எப்போ ப்ரோ வந்த? ஓ லூட்டு வேணுமா? இந்தா ப்ரோ இது எல்லாத்தையும் கொடுக்குறேன், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இந்தா ப்ரோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, கவலை இல்லாமல். எல்லாம் ஒரு லூட்டு தான் ப்ரோ. இது மட்டும் 20 எடுத்துக்கோ. ஃபர்னஸ்ஸு அப்புறம் என்னமோ தீ எரிப்பு எடுத்துக்கோ ப்ரோ. அப்புறம் அவ்வளோதான், எல்லா லூட்டும் குத்துட்டேன்னு ப்ரோ. எல்லா லூட்டும் குத்துட்டேன் ப்ரோ. என்னமோ ஈட்டி சாம்பி வருது ப்ரோ. ஓடு ப்ரோ அஞ்சு ப்ரோ ஈட்டி சாம்பி ப்ரோ. ஐயோ ப்ரோ காலியாக போகிறாரு. ஹலோ ப்ரோ ஓடு ப்ரோ. என்ன ப்ரோ சண்டை போடுறேன் அவன்கிட்டலாம்? நம்மளால ஜாம்பியெல்லாம் அடிக்க முடியாது ப்ரோ. ஓடு ப்ரோ. உயிரோட புதைச்சிட்டாங்க மக்களே. அப்புறம் நான் காலைல 6 வரைக்கும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். கைஸ் கால் ஆகிட்டேன்னு ப்ரோ உங்கள் லூட்லாம் கச்சிச்சான்னு கேட்டேன். ப்ரோ கொஞ்சம் தான் இருக்குன்றாங்க. சரி இந்தா ப்ரோ கோலை வச்சுக்கோன்னு கொடுத்தேன். அவருக்கு கீழே போகிற ப்ரோ ஜாம்பி. ப்ரோ அடிக்காங்க ப்ரோ. இதே மாதிரி தான் ப்ரோ போன வாட்டி காலியானே. ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ ஜாம்பியை பறக்க விட்றீங்க ப்ரோ? லூட்டு கச்சி தான் இல்லையா ப்ரோ? உங்ககிட்ட இருக்க செஸ்ட் இங்கே தான் ப்ரோ இருக்குது. உங்கள் செஸ்ட்டு ப்ரோ இங்கே பாருங்கள். உங்கள் செஸ்ட்டு இந்த இங்கே தூக்கி போகிறேன் பாருங்கள், எடுத்துக்கோங்க. உங்களோட செஸ்ட்டு என் கையில் தான் இருந்தது. மறக்காமல் லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் 2 பேர் சேனல்லையும் கைஸ். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஃபுட்டை வலுப்போடு போட்டோம் மக்களே. நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு வந்து வில்லேஜை தேட ஆரம்பிச்சிட்டோம். வில்லேஜ் கிடைக்குதான் கைஸ். சும்மா வந்தேன், டக்குன்னு பார்த்தா குத்துட்டானுங்க கைஸ். நானும் வில்லேஜுக்கு விறுவிறமாக டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக போயின்னு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா அங்கே பாருங்க மக்களே, குகைலாம் இருக்குது. வில்லேஜ் குகை கைஸ். பார்த்தீங்களா? ஒரு குகைக்குள்ளெல்லாம் வில்லேஜ் வச்சுக்கிறாங்க. கைஸ் நம்ம இன்னும் யார் வீடியோவை லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அப்புறம் நானும் வெயிட் பண்ணே இருந்தேன். ப்ரோ வந்துட்டாரு. சும்மா வரல மக்களே. என்னமோ கையில் பொருளோடு வந்துக்கிறாங்க. எங்கெங்கேயோ இன்னும் போட்டல்லாம் பார்த்துன்னாங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அபி ப்ரோ சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நீங்களும் என் வீடியோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்காலில் ஜாயின் பண்ணுறேங்க கைஸ். பார்ட் 2 வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.